சரி, இப்போ ஒரு பர்டிகுலர் டாபிக் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா பல டாபிக் நம்மள கவர் பண்ண முடியல சார். அதை எப்படி மேனேஜ் பண்றது சார்? அதுதான் அந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்றோம். கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பண்ணும் பொழுது அதுக்கு வந்து சில இது இருக்கு. ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பாக்குறது எப்படின்ட்டு அதுக்கு சிலபஸ் இருக்கு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் சிலபஸ்ங்கிறது ஒரு கைட்லைன். யூபிஎஸ்சிக்குங்கிறது எல்லாத்தையும் படிக்க வேண்டியது, அண்டர் தி ஸ்கை எல்லாமே படிக்க வேண்டியது. ஒரு திட்டமிட்ட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ல இருந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு கைட்லைனா இருக்கு. அதை பார்த்துட்டு இப்ப கரண்ட்ல என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இப்போ கோச்சிங் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்க படிக்கணும். இப்ப எல்லாமே கிடைக்குது. அப்போ கோச்சிங் இன்ஸ்டியூட் ABC 3 கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறாங்க. பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல இதுலதான் கவர் ஸ்டோரி எழுதுறாங்க. இப்போ மீடியால இதுதான் டிஸ்கஷன்ல போகுது. மீடியால சாதாரண இல்லை, நீங்க அதுக்கான ஜெனரல் ஸ்டடிஸ்க்கான ஓரியன்டான ஒரு ஹை லெவல் டிஸ்கஷன்ஸ் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்குது இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தியோ அல்லது டீலிமிட்டேஷன் பத்தியோ, ஸோ எது வந்து ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கு அப்படிங்கிறத உக்ரைன் வார் பத்தியோ அது மாதிரியான விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல வந்து கவர்னருடைய பவர்ஸ் பத்தியோ இது மாதிரியான விஷயங்கள் பத்தி நீங்க படிக்கீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை வந்து இன்னும் ரெஸ்ட்ரிக்டிவா இன்னும் கான்சென்ட்ரேட்டடா படிக்க முடியும்.